ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ராஷ்ட்ரியா இஸ்பாத் நிகாம் லிமிடெட் அதாவது விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பிஇ, பிடெக் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பிஇ, பிடெக் முடிச்சவங்க, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டலர்ஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், கெமிக்கல் இந்த டிசிப்ளினில் நீங்கள் பிஇ, பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 200 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிப்ளமோவில் இதே தான் சரிங்களா? அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், மைனிங், கெமிக்கல், மெட்டாலஜி சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 50 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து பாருங்கள் 9,000 ஒரு மாதத்துக்கு. அவங்கள வந்து ஜிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஏன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. உங்களுக்கு டிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் சரிங்களா? டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனி. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் என்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும். யாரெல்லாம் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்பல்சரி நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் இல்லை இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க சொன்னதில் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலர் ஃபுல் டைமில் பிஇ, பிடெக்காக இருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெகுலர் ஃபுல் டைமில் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து வேக்கன்சியை வந்து ரிசர்வ் பண்ணி கொடுப்போம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிக்கு வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸில் என்ன இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட் பண்ணணும். அதே போல் ட்ரைனிங் வந்து 1 இயர்னு சொல்லிட்டு அகைன் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நேட்ஸ் போர்ட்டலில் வந்து nats.education.government.in போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிங்க் இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. இந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து அங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு 9 ஜனவரி 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை தான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டல்லையும் சரி இந்த கூகுள் ஃபார்ம்லேயும் சரி உங்கள் ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்து ஆக்டிவேட் பண்ண அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களை ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வருவீங்க இல்லையா? இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஃபோட்டோ காப்பியோட எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு விசாகப்பட்டினம் பிளான்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாலாம் மீட் பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகிறீங்க இல்லையா? இன்டர்வியூ போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மில் போயிட்டு என்ரோல் பண்ணுங்கள். ஓகே, அதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதான் அவங்க அகைன் அகைன் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா
ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். அவங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும், மெயில் ஐடிக்கும் நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் அதாவது ராஷ்ட்ரியா இஸ்பாட் நிகாம் லிமிடெட் இவங்க இந்த நிறுவனம் அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக அந்த ஃபார்ம் வந்து ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. நீங்கள் 2 இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நேட்ஸ் போர்ட்டல்லையும் சரி, இந்த கூகுள் ஃபார்ம்லையும் சரி, சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இன்டர்வியூ அப்போ யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அந்த நேட்ஸ் போர்ட்டல், அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.